ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி டோர் மேட் வந்து கிழிஞ்சிருந்ததுன்னா நம்ம வந்து அசால்ட்டாக அப்படியே விட்டுறக்கூடாது. அது மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கால் வந்து தடுக்கி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால தூக்கியும் போட தேவையில்ல. இந்த மாதிரி ரோப் மேட் வந்து கிழிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஊசி வந்து மொத்தமான ஊசி இருந்தால் அந்த ஊசி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம வந்து வீட்டில் தைக்கிறதுக்கு ஊசி வச்சுருப்போம்ல, அந்த ஊசியிலே வந்து இந்த மிஷினில் தைக்கிறதுக்கு நூலை வந்து ஒரு 2-3 நூலை எடுத்துக்கணும். மெல்லிசாக போட்டோம்னா அறந்து போயிடும். மொத்தமாக நூல் எடுத்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஊசியை வந்து மேட்டுக்கு அடியிலேருந்து வெளியில் எடுத்துட்டு இந்த ரோப்போட உள் பக்கத்தில் இப்போ நான் தைக்கிற மாதிரி இந்த சைடு கொஞ்சம் நூலும், அதே போல் ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்சம் நூலும் எடுத்து நல்லா இழுத்து ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா முடிச்சு கூட போட்டுக்கலாம். சீக்கிரமாக பிஞ்சு போகாமல் இருக்கும். அதுபோல் தொடர்ந்து நம்ம வந்து தைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த மேட் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து இப்படி தான் தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது நான் சொன்ன மாதிரி தான் தைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி வந்து 2 பக்கத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி தைக்க உங்களுக்கு எப்படி தெரியுமோ அது மாதிரி தைச்சிட்டு ஃபுல்லாக எங்கெங்கே பிரிஞ்சிருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதை வச்சு யூஸ் பண்ண முடியும். இது போல் உங்கள் வீட்லேயும் பிரிஞ்சிருக்கிற டோர் மேட்டை வந்து தைச்சி யூஸ் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.